Hi guys, welcome to our channel. நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா Constitution of India important question and answers தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். Question number 1. Constitution of India framed and came into existence on கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வந்து எப்போது ஃப்ரேம் பண்ணி நடைமுறைக்கு வந்துச்சுன்னு கேட்குறாங்க. 26 January 1950. கொஷின் நம்பர் 2. த சேர்மன் ஆஃப் கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியோட சேர்மன் யாருன்னு கேட்குறாங்க. டாக்டர் ராஜேந்திர பிரசாத். Question number 3. The chairman of the drafting committee of Indian Constitution. Drafting committee ஓட chairman யாருன்னு கேட்குறாங்க. B.R. அம்பேத்கர். B.R. அம்பேத்கரை ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சீஃப் ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 4. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா டுக் எ பீரியட் ஆஃப் டேஷ் டு கம்ப்ளீட். இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ நாள் எடுத்துச்சுன்னு கேட்குறாங்க. 2 years 11 months and 17 days. Question number 5. The Constituent Assembly held its first meeting on. Constituent Assembly ஓட first meeting வந்து எப்போ நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. 9th December 1946. எங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் ஹால் டெல்லியில் இருக்கிற கான்ஸ்டிடியூஷன் ஹாலில் நடந்துச்சு. 9th December 1946. Question number 6. Dash has power to review any judgment under Article 145. ஆர்டிக்கல் 145 கீழே எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டையும் ரிவ்யூ பண்ணுறதுக்கு யாருக்கு பவர் இருக்குன்னா சுப்ரீம் கோர்ட். அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் தான் கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 7. மேக்னா கர்த்தா ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட மேக்னா கர்த்தா எதுனா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இது வந்து எதில் கீழே வருதுன்னா பார்ட் 3. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது? 7 ரைட்ஸ் இருக்குது. 7ஆக கிளாஸிஃபை பண்ணாங்க. ஒரிஜினலில் வந்து 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போது 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 8. ஆர்டிக்கல் 32 இஸ் த சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அண்ட் ஹார்ட் செட் பை. ஆர்டிக்கல் 32 தான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அண்ட் ஹார்ட்னு வந்து அம்பேத்கர் சொல்கிறாரு. ஆர்டிக்கல் 32 என்னன்னா ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ். ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ் தான் சோல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அண்ட் ஆர்ட் அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். கொஷின் நம்பர் 9. த யூஸ் ஆஃப் தமிழ் ஆஸ் கோர்ட் லாங்குவேஜ் இன் தமிழ்நாடு ஃப்ரம். தமிழை வந்து கோர்ட் லாங்குவேஜாக தமிழ்நாட்டில் வந்து எப்போ இருந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 1st August 2014. 1st August 2014 தான் தமிழை வந்து கோர்ட் லாங்குவேஜாக தமிழ்நாட்டில் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 10. த ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் சேஞ்ச் த நேம் ஆஸ் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. மெட்ராஸ் ஸ்டேட் வந்து மெட்ராஸ் ஸ்டேட்னு இருந்ததை தமிழ்நாடு ஸ்டேட்னு எப்போ நேம் வந்து சேஞ்ச் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. 14th January 1969. 14th January 1969 தான் சேஞ்ச் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 11. 103rd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் இந்தியா டீல்ஸ் வித். 103rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எதோட டீல் பண்ணுதுன்னா 10% ரிசர்வேஷன் ஃபார் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பீப்புளுக்கு வந்து 10% ரிசர்வேஷன். எந்த ஆக்டு? 103rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 12. த சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. ராஜ்யசபாவோட சேர்மன் யாருன்னு கேட்குறாங்க. வைஸ் பிரசிடென்ட். கொஷின் நம்பர் 13. ராஜ்யசபா இஸ் ஆல்சோ கால். ராஜ்யசபாவை என்னன்னு இன்னொரு கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு சொல்லலாம். ராஜ்யசபா இஸ் ஆல்சோ கால்ட் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். Who is the father of Indian Constitution? Indian Constitutionோட ஃபாதர் யார்? B.R. அம்பேத்கர். கொஷின் நம்பர் 15. The calligrapher of the Indian Constitution. Indian Constitutionோட calligrapher யாருன்னு கேட்டிருக்காங்க. பிரேம் பிஹாரி நரேன் ரைசடா. இவர் தான் கேலிகிராஃபர். இவர் தான் வந்து ஒரிஜினலாக இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை ரிட்டனில் எழுதியிருப்பார். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து ஹிந்தியில் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையும் இருக்குது. இதை வந்து ஹீலியம் கேஸ் ஃபில் பண்ண ஒரு கேசஸில் வந்து ப்ரிசர்வ் பண்ணி கான்ஸ்டிடியூஷன் லைப்ரரியில் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. இதோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட கேலிகிராஃபர் யார்? பிரேம் பிஹாரி நரேன் ரைசடா.
Question number 16. Preamble of the Indian Constitution is based on Indian Constitution ஓட preamble வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன். அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷனை யார் டிராஃப்ட் பண்ணதுன்னா ஜவஹர்லால் நேரு. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 17. அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன். அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன் வந்து எப்போ வந்து கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி வந்து அடாப்ட் பண்ணுச்சுன்னு கேட்குறாங்க. 22nd January 1947. அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன் adopted by Constituent Assembly on 22nd January 1947. Question number 18. Dash is the guardian of Constitution. Supreme Court தான் கான்ஸ்டிடியூஷனுக்கு கார்டியன்னு சொல்கிறாங்க. Next question number 19. Dash is the key to Constitution. Indian Constitution க்கு எது கீனா preamble. Preamble is the key to Constitution. Question number 20. Fundamental rights is borrowed from. Fundamental rights வந்து எந்த கான்ஸ்டிடியூஷன்லேருந்து borrow பண்ணுறாங்கன்னா USA கான்ஸ்டிடியூஷன். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து about 60 கண்ட்ரீஸோட கான்ஸ்டிடியூஷன் எல்லாம் படித்து அதில் நல்லா இருக்கிறது நமக்கு தேவையாக இருக்கிறத மட்டும் எடுத்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை வந்து கிரியேட் பண்ணாங்க. அது மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எந்த கண்ட்ரிலேருந்து எடுத்தாங்கன்னா USA கான்ஸ்டிடியூஷன்லேருந்து எடுக்கிறாங்க. Question number 21. Directive principle of state policy is borrowed from. Directive principle of state policy அதுலேருந்து borrow பண்ணுறாங்கன்னா ILN constitution. Question number 22. Fundamental duties. Fundamental duties எந்த கான்ஸ்டிடியூஷன்லேருந்து borrow பண்ணாங்கன்னா Russian constitution. Question number 23. Right to property. Right to property was deleted from the list of fundamental rights. First வந்து fundamental rightsல right to property இருந்துச்சு, அதை வந்து delete பண்ணிட்டாங்க. எப்போ வந்து delete பண்ணாங்கன்னா 44th Amendment Act 1978. 44th Amendment Act 1978ல வந்து right to propertyயை fundamental rightsலேருந்து remove பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ணிட்டு ஆர்டிக்கல் 300A வந்து பார்ட் 12, ஆர்டிக்கல் 300A பார்ட் 12 லீகல் ரைட்டாக அதை வந்து ஆட் பண்ணிட்டாங்க. இப்போ ரைட் டு ப்ராப்பர்ட்டி எதில் இருக்குன்னா அண்டர் ஆர்டிக்கல் 300A பார்ட் 12 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 24. 42nd Amendment Act of Constitution is known as. 42nd Amendment of Constitution என்னன்னு சொல்கிறாங்கன்னா மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஷின் நம்பர் 25. டைரக்டிவ் பிரின்சிபல் கேன் பி கிளாஸிஃபைட் இன்டூ. டைரக்டிவ் பிரின்சிபலை எப்படி கிளாஸிஃபை பண்ணலான்னா சோஷியலிஸ்ட், காந்தியன் அண்ட் லிபரல் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணலாம். Question number 26. When the president suspends fundamental rights through specific order, it must be approved by the. பிரசிடெண்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து கேன்சல் பண்ணுறாரு, சஸ்பெண்ட் பண்ணுறாருன்னா அவர் வந்து யார்கிட்ட அதை வந்து யார் அப்ரூவ் பண்ணியிருக்கோன்னா பார்லிமெண்ட் அப்ரூவ் பண்ணியிருந்தால் தான் அவரால் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியும், கேன்சல் பண்ண முடியும், ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 27. ரைட் டு எலிமெண்ட்ரி எஜுகேஷன். எலிமெண்ட்ரி எஜுகேஷன் எந்த ஆர்டிக்கலில் வருதுன்னா ஆர்டிக்கல் 21A. அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி வந்து ஆர்டிக்கல் 17. ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ் ஆர்டிக்கல் 32. நெக்ஸ்ட் question number 30. Which division of Constitution of India explains the right against exploitation? Right against exploitation னா ஒருத்தர் பிடிக்காத ஒருத்தர் அவங்க விஷயஸ்க்கு எதிராக எந்த ஒரு வேலையும் செய்யுங்கன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, அதே மாதிரி சைல்ட் லேபர் இருக்கக்கூடாதுன்னு எந்த ஆர்டிக்கல் சொல்லுதுன்னா ஆர்டிக்கல் 23 to 24. Next question number 31. Dash of the Indian Constitution deals with fundamental duties. Fundamental duties வர Constitution ஆர்டிக்கல் எதுனா ஆர்டிக்கல் 51A. Next question number 32. The Constitution of Judicial Review borrowed from. Judicial Review எதுலேருந்து borrow பண்ணியிருக்காங்கன்னா USA. Question number 33. Constitution of India classified the fundamental rights as. Fundamental rights என்னவா classify பண்ணாங்கன்னா 6. Question number 34. The distribution of powers between center and state in Indian Constitution is based on சென்டர் அண்ட் ஸ்டேட்க்கு பிட்வீனில் இருக்கிற பவர்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிறது எந்த ஆர்டிக்கல் பேஸ் பண்ணினா எந்த ஆக்ட் பேஸ் பண்ணினா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. Question number 35. Who headed Provincial Constitution Committee of Constituent Assembly?
ப்ரொவின்ஷியல் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டியோட ஹெட் யார்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். Question number 36. The sequence of the preamble of the Constitution of India. preamble இருக்கிற இந்த sequence கேட்குறாங்க. சாவர்ஜின், சோஷியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக். இதை வந்து நிறைய டைம் ஜம்பிள் பண்ணி கொடுத்து இல்லை எது கரெக்டுன்னு கேட்பாங்க ஆப்ஷனில் கொடுத்து. ஸோ இதை லைனாக பார்த்துக்கோங்க. சாவர்ஜின், சோஷியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிப்பப்ளிக். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 37. ஃபர்ஸ்ட் ஷெடியூல் வந்து எது டீல் பண்ணுதுன்னா நேம் ஆஃப் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். 7th ஷெடியூல் பஞ்சாயத். 8th ஷெடியூல் டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் யூனியன் அண்டு ஸ்டேட்ஸ். 11th ஷெடியூல் லாங்குவேஜஸ். இது மாதிரி எல்லா ஷெடியூல்ஸும் பார்த்து வச்சுக்கணும். இது மோஸ்ட்லி கேட்பாங்க. ஸோ 12 ஷெடியூல்ஸும் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 38. DAS was appointed to examine community development program. கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து எக்ஸாமைன் பண்ணுறதுக்கு எந்த கமிட்டியை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்கன்னா பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. பல்வந்த் ராய் மேத்தா அவரோட தலைமையில் வந்து ஒரு கமிட்டி வந்து ஆரம்பிக்கிறாங்க. எதுக்குன்னா கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் பற்றி எக்ஸாமைன் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 39. விச் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்டட் பஞ்சாயத் ராஜ். பஞ்சாயத் ராஜை வந்து எந்த ஸ்டேட் வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிச்சுன்னு கேட்குறாங்க. ராஜஸ்தான். கொஷின் நம்பர் 40. த ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் டிக்ளேர்ட் ஆஸ் த கிளாசிக்கல் லாங்குவேஜ் இன் இந்தியா. இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு எந்த லாங்குவேஜை வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜாக டிக்ளேர் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. தமிழை தான் ஃபஸ்ட்டு கிளாசிக்கல் லாங்குவேஜாக வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. மொத்தம் வந்து 6 கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அது ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணது தமிழ் எப்போனா 2004. அதுக்கப்புறம் சான்ஸ்கிரிட் 2005, தெலுங்கு 2008, கன்னடா 2008, மலையாளம் 2013, ஒடியா 2014. 6 லாங்குவேஜஸை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜஸாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணது எதுனா தமிழ். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 41. விச் பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் டீல்ஸ் வித் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எந்த பார்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. 4A. பார்ட் 4A தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து டீல் பண்ணுது. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 42. when did the parliament enact the official language act. அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் வந்து பார்லிமெண்ட் வந்து எப்போ வந்து இது பண்ணுறாங்கன்னா 1963. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 43. untouchability has been abolished by the Constitution of India under Article 17. untouchability எந்த ஆர்டிக்கல் வந்து அபாலிஷ் பண்ணுறாங்கன்னா Article 17. abolish the practice of untouchability. Next question number 44. How many Dravidian languages are referred in 8th schedule of Indian Constitution. Indian Constitution ஓட 8th schedule எத்தனை திராவிடியன் லாங்குவேஜஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா 4. Next question number 45. when does India observe its Constitution Day. இந்தியா வந்து எப்போ வந்து Constitution Day வந்து அப்சர்வ் பண்ணுதுன்னா 26th November. Next question number 46. Who said the preamble is the horoscope of sovereign democratic republic. யார் வந்து preamble வந்து horoscope of sovereign democratic and republic னு சொன்னாங்கன்னா K.M. முன்சி. Next question number 47. which part of the constitution deal with official languages. Part 17. which part of the constitution deals with official language. Part 17. question number 48. the constitution assembly adopted the national anthem on. எப்போ வந்து national anthem வந்து அடாப்ட் பண்ணாங்கன்னா 24th January 1950. 24th January 1950 வந்து அடாப்ட் பண்ணாங்க. 52 seconds நேஷ்னல் ஆந்தம் வந்து 52 seconds. யார் வந்து எழுதுனாங்கன்னா ரபீந்திரநாத் தாகூர். அவர் வந்து பெங்காலியில் எழுதியிருக்காரு. ஜனகணமன பெங்காலியில் எழுதியிருக்காரு. இது வந்து எதை சிம்பலைஸ் பண்ணுதுன்னா சாவர்ஜினிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் அவர் நேஷன். Next, which article of constitution guarantees 7 freedom
7 freedoms for the citizen. எந்த ஆர்டிக்கல்னா ஆர்டிக்கல் 19. Question number 50. Which act empowered the Constituent Assembly a fully sovereign body? Constituent Assembly வந்து fully sovereign body ன்னு எந்த ஆக்ட் வந்து சொல்லுதுன்னா இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் ஆஃப் 1947. இந்தியன் இண்டிபெண்டன்ட் ஆக்ட் ஆஃப் 1947. இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் மொத்தம் எத்தனை ஆர்டிக்கல் இருக்குன்னா 395 ஆர்டிக்கல் 22 பார்ட்ஸ் அண்டு 8 ஷெடியூல்ஸ் இருந்துச்சு. 395 ஆர்டிகல்ஸ் இன் 22 பார்ட்ஸ் அண்டு 8 ஷெடியூல்ஸ். இதை ஒரிஜினலாக ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரேம் பண்ணப்போ இப்போ வந்து எவ்வளோ இருக்குன்னா ப்ரெசண்ட்டில் 448 ஆர்டிகல்ஸ் இன் 25 பார்ட்ஸ் அண்டு 12 ஷெடியூல்ஸ் வந்து ப்ரெசண்ட்டில் இருக்குது. அதுக்கப்புறமா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து எப்போ வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணாங்க? 9th December 1946 ஸ்டார்ட் பண்ணி 26th November 1949 வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. எப்போது 9th December 1946 ஸ்டார்ட் பண்ணி 26th November 1946 வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க. அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.